ஒரு கணிப்பொறி நிறுவனத்துக்கு ஒருத்தர் பெருக்கி துடைக்கிற வேலை கேட்டு போறாரு. மேலாளரோட கலந்துரையாடலாம் முடிச்ச பிறகு மேலாளர் உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க, நாங்க தகவல் அனுப்புறோம் அப்படின்னு சொல்றாரு. ஐயா, நான் பெருசா படிக்காதவருங்க, என்கிட்ட இமெயில் ஐடிலாம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு வேலை கேட்டு போனவர். இமெயில் ஐடி கூட இல்லாதவருக்கு இங்க வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. வெளியில வந்தவர் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. உடனே பக்கத்துல இருக்கிற சந்தைக்கு போய் காய்கறிகள்லாம் வாங்குறாரு. அங்கேயே காய்கறிகளை ஒரு வண்டியில அடுக்கி வச்சு குடியிருப்பு பகுதிகளுக்கு போய் கூவி கூவி விற்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கவே சீக்கிரமே செல்வ செழிப்போட வந்துடுறாரு. சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் பேங்க்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு போறாரு. இங்க வங்கி ஊழியர் இமெயில் ஐடி எதுவும் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு அதை பத்திலாம் ஒன்றும் தெரியாது, என்கிட்ட இமெயில் ஐடிலாம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வங்கி ஊழியர், இமெயில் ஐடி பத்திலாம் தெரியாம இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்துட்டீங்களே, அதெல்லாம் தெரிஞ்சா இன்னும் எவ்வளவு வளர்ந்துருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. இமெயில் ஐடி பத்தி தெரிஞ்சிருந்தா நான் இந்நேரம் ஒரு கம்பெனில பெருக்கி தொலைச்சிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. வாய்ப்பு தவறினாலும் உழைப்பு